பவர் பிளேய பொழக்கிற டீம்னா அது எஸ்ஆர்ஹெச்தான். ஒவ்வொரு டீமா 50 ரன் அடிக்க கஷ்டப்படையில இவங்க மட்டும் 80 ரன்னுக்கிட்ட அடிக்கிறாங்க. அதுலயும் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் தலையும் அடி இருக்க 2 பேரும் 21 பால் தான் முடிச்சாங்க. ஒருத்தர் 46னா இன்னொரு ஆள் 48 அடிச்சு கொடுத்துட்டு அவங்க வேலையை பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஹென்ரிக் கிளாசன் அவரோட கிளாஸ் என்னன்னு காமிச்சு புட்டாப்புல மனுஷன். வருண் சக்கரவர்த்தியை போட்டு வறுத்து எடுத்துட்டாப்புலன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சின்ன கேமியா போட்டாலும் ஆனா கேகேஆருக்கு முசரப்பானின்னு ஒரு பவுலர் விக்கெட்டை சூப்பரா தூக்கி கொடுத்தாப்புல. அந்த மனுஷன் போன வருஷமே பார்த்தா ஃபார்ம்ல இருந்தா. ஆனா எந்த டீமும் யூஸ் பண்ணல. ஆனா இந்த ட்ரிப் கரெக்டா யூஸ் பண்றாங்க கேகேஆர். மொத்தத்துல 226 டார்கெட் ஆகி போச்சு. கேகேஆர் இன்னைக்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா ஃபின் ஆலன் 400 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாப்புல. ஆனா 27 ரன் தான் அடிக்க முடிஞ்சு அவரையும் தாக்கி விட்டாங்க. அடுத்து ரகுவன்சியும் கேமரான் கிரீன் நல்ல பார்ட்னர்ஷிப் போறையில ரகுவன்சியே கேமரான் கிரீன் அவுட் பண்ணி விட்டாப்புல. சரி கேமரான் கிரீன் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கையில ரகுவன்சி அவுட் ஆகல. கேமரான் கிரீன் அவுட்னு அவரை உள்ளரி கூட்டு வந்தாங்க. இன்னைக்கு கேகேஆர் ஜெயிக்கணும்னா அது ரகுவன்சியால தான் முடியும். ரகுவன்சி கையில தான் இருக்கு. இன்னைக்கு அவரோட செஞ்சுரியும் கேகேஆரோட டீம் விட்டுறியும் அப்படின்னு நினைக்கல. திடீர்னு ரகுவன்சிய ட்ரிங்கு சிந்து அவுட் பண்ணிடுறாப்புல. அப்பதான் கேமு எஸ்ஆர்ஹெச் பக்கம் வருது. திடீர்னு ரெட்டி கையில பாலை கொடுத்து மொத்தமா முடிச்சு விட்டாப்புல கேகேஆர நம்ம இஷான் கிஷன். டக்குன்னு விக்கெட்டை புடிங்கி தள்ளிட்டாங்க எல்லாரையுமே. 65 ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிருச்சு. அப்புறம் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி விட்டுருங்க.